இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா a stone is thrown at an angle 60 degree with the vertical with 40 meter per second. It crosses the point P at a height 15 meter and then Q at the same height after some time. During its motion, then the distance between P and Q, take G as 10 meter per second சொல்லிருக்காங்க. So given data வந்து இல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. Initial velocity கொடுத்திருக்காங்க 40 meter per second. So angle with the vertical ஓட இருக்க angle கொடுத்திருக்காங்க which is 60 degree. Gravitational acceleration வந்து என்ன கொடுத்திருக்காங்க 10 meter per second, height வந்து 15 meter னு சொல்லிட்டாங்க. So நம்ம vertical motion equation போட்டோம்னா அல்ல அந்த height s is equal to ut square இருக்குல அது height கண்டுபிடிக்கிறது h is equal to ut minus half gt square. ஏன்னா கீழ போறனால minus g வரும். So minus half gt square. Okay. அப்ப வந்து uy ஓட இந்த இடத்துல வந்து initial velocity கொடுத்திருக்காங்க. So initial velocity நீங்க காம்போனன்ட் எடுக்கணும். So y axis ல இருக்க காம்போனன்ட் எடுத்தீங்கன்னா u cos theta, uy is equal to u cos theta தானே. So theta வந்து 60 degree substitute பண்ணீங்கன்னா u cos theta is equal to 40 into 1/2 which is 20 meter per second. Okay வா. So இதுல வந்து u ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். So 15 meter னு கொடுத்திருக்காங்க. So இப்போ நான் height அந்த ஃபார்முலால substitute பண்ணீங்கன்னா 15 is equal to 20 into t minus 5t square. Okay வா. half into 10t square தானே. அதுல வந்து half 10 கேன்சல் ஆச்சுனா என்ன ஆகும் 5t square வரும். So 5t square minus 5t இந்த பக்கம் கொண்டு வந்து 5t ஒரு quadratic equation மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க. Okay வா. 5t square minus 20t plus 15 is equal to 0. Okay வா. அடுத்து என்ன பண்ணுவீங்க t square minus 4t plus 3 இத வந்து நான் என்ன பண்றேன் டிவைட் பண்றேன். எதால டிவைட் பண்றேன்னா 5 20 15 இது மூணுமே எந்த டேபிள்ல போகும் 5 டேபிள்ல போகும். 5 டேபிள்ல போறதுனால நான் 5 ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது t square minus 4t plus 3 is equal to 0 கிடைக்குது. So இதுக்கு வந்து நான் quadratic equation ஃபார்ம் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா t minus 3 t minus 1 கிடைக்கும். Okay வா. So t is equal to plus 3 வரும். t is equal to 1 second வருது. Okay வா. ரெண்டு டைம் டிராவல் கிடைக்குது 1 second and 3 second. Okay. இப்போ வந்து horizontal motion ஓட இத போடுங்க. So ux is equal to u sin theta தானே which is equal to u sin 60 degree. So u sin 60 degree is nothing but 40 into sin 60 ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேவா. இப்போ sin 60 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நான் வந்து I took sin 60 ஓட வேல்யூ வந்து 0.8 னு எடுத்துக்கேன். So எனக்கு ஆன்சர் வந்து 34.64 னு வந்துச்சு. ஓகேவா. Okay 34.64 is nothing but 20√3. ஓகேவா. 20√3 வந்துச்சு எனக்கு. Okay. u sin theta which is u sin 60 degree எனக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு 20√3 வந்துச்சு. Okay இந்த ஆப்ஷன் வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்க but this is the incorrect answer. ஓகேவா. ஏன்னா அவங்க கேக்குறது வந்து distance between p and q க்கு நடுவுல இருக்க distance தான் கேக்குறாங்க. So distance is equal to ux t2 minus t1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ux ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சீங்க 20√3 கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா. So t2 minus t1 போட்டீங்கன்னா 3 minus 1 வரும். So answer is 40√3. ஓகேவா.